தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. 13 மாநிலங்களில் 88 தொகுதிகளில் ஜனநாயக கடமையாற்றும் மக்கள். கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு உட்பட 20 மக்களவைத் தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் எதிரெதிர் அணிகளாக களம் காண்பதால் கடும் போட்டி. இருமுனை போட்டி நிலவும் கர்நாடகாவில் 14 தொகுதிகளில் ஆர்வமுடன் வாக்களிக்கும் மக்கள். 50,000 காவலர்கள், 65 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு. திரவ நைட்ரஜனை உணவுப் பொருட்களுடன் நேரடியாக கலந்து விற்றால் நடவடிக்கை. உணவு வணிகர்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை. திகார் சிறையில் கெஜ்ரிவால் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் மோடிக்கு ஆம் ஆத்மி சஞ்சீவ் சிங் கடிதம். கெஜ்ரிவாலை 24 மணி நேரமும் கண்காணிப்பது ஏன் எனவும் கடிதத்தில் கேள்வி. அரசு பேருந்துகளில் ஆயுட்காலத்தை முன்பிருந்ததை போல் குறைத்து புதிய பேருந்துகள் வாங்க வேண்டும். பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கோவையில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பலரது பெயர் நீக்கப்பட்டதாக கூறி அண்ணாமலை ஆதரவாளர்கள் போராட்டம். விரலில் வாக்கு செலுத்திய கருப்பு மை அடையாளத்துடன் நியாயம் கேட்டு முழக்கம். புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை அருகே குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலந்ததாக புகார். நேரில் விசாரணை செய்து தண்ணீர் மாதிரியை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த அதிகாரிகள். கடலூரில் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது போதையில் இருந்த இளைஞர் தாக்குதல். கண்டனம் தெரிவித்த போக்குவரத்து ஊழியர்கள் சாலை மறியல். புழுதி புயல் தாக்கியதால் ஆரஞ்சு நிறத்தில் காட்சியளிக்கும் ஏதென்ஸ் நகரம். பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று கிரீஸ் அரசு அறிவுறுத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.